ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்தும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யோவான் 21வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்திலே அல்லது கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியிலே இந்த காரியம் அதிகமாக பேசப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு ஊழியர்கள் பொறுப்பாவதை விட சபை விசுவாசிகள் பொறுப்பாகலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி காரியங்களை பேசும்பொழுது நமக்கு பேசிக்காக பிடிக்கிறதில்ல. அது நம்மளை தூண்டுவதோ உற்சாகப்படுத்துகிற மாதிரியே இல்லை. என்ன காரியம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆசையாக வாங்குகிற கேலண்டர் கூட தங்க வசன கேலண்டராக இருந்தால் தான் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் ஆசையாக எடுக்கிற வசனம் கூட ஆசீர்வாதமான வசனமாக இருந்தால் தான் எடுக்கிறீங்க. அதுக்கு பேர் அழகாக ஒரு டேர்ம் வச்சுருக்கோம்ல, வாக்குத்தத்த வசனம். இப்படி வாக்குத்தத்தமாக இருந்தால் நமக்கு பிடிக்குது, ஆசீர்வாதமாக இருந்தால் நமக்கு பிடிக்குது. இதைத்தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம். இதைத்தான் நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேதம் அப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரமே போதிக்குதா அப்படின்னா இல்லை. வேதத்தில் ஒரு பேலன்ஸ்டு டீச்சிங் இல்லை அப்படின்னா தட் வில் லீட் அஸ் இன்டு டிசப்ஷன். அது நம்மளை ஏமாற்றத்துக்கு நேராக கொண்டு போகும். கொஞ்சம் நமக்கு அதிகமான ஆர்வம் ஆசீர்வாதத்தில் இருக்குது. ஆனால் வேதத்தில் சில காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபத்திரவத்தை குறித்தும் பாடுகளை குறித்தும் ரொம்ப அழுத்தமாக எழுதப்பட்ட பகுதிகள் பல பகுதியில் இருக்குது. ஆனால் அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதை ஏன் இங்கே சொல்கிறேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதிய ஏற்பாட்டு சபைக்கு முதலாவது எழுதப்பட்ட நிருபம் யாக்கோபு நிருபம். இந்த யாக்கோபு நிருபத்தின் முதலாவது செய்தி பாடுகள். அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல சர்ச்சு பிறந்திருக்கு. பிறந்த உடனே முதல்ல பிள்ளைக்கு சில தடுப்பூசி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிறந்த உடனேயே அன்னைக்கே எடுத்தோடனே சில தடுப்பூசி போடுவாங்க. அது முக்கியம். அது அப்புறமா ஊசி பிரதர் இல்லை, அது போட்டாகணும். அதே மாதிரி இந்த சபை பிறந்த உடனேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அந்த யூதர்கள் அந்த காரியத்தில் நிறைய பிரச்சனை, டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, சிதறடிக்கப்பட்ட அந்த சபை. அந்த மாதிரி இருந்த இடத்துல முதல்ல யாக்கோபு எழுதுறாரு. மிகப்பெரிய ஞானவான், புதிய ஏற்பாட்டு நீதிமொழிகள் கூட அதை சொல்லலாம். அந்த விஸ்டம் புக்கு முதலாக எழுதுறது எதை எழுதுறாருன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களை மீண்டும் சேர்ப்பாராக அப்படின்லாம் எழுதலை. எடுத்தோடனே பாடுகளை பற்றி தான் எழுதுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிகாரத்தின் முதல் 18 வசனங்கள் ஏதோ ஒரு வகையில் பாடுகளோடு தொடர்பு படுத்தி எழுதுகிறார். அப்போ என்ன வருது? முதல்ல பாடுகள் வரும். அது விசுவாசத்தின் பரீட்சை ஆகும். அந்த விசுவாசத்தின் பரீட்சை உனக்கு பொறுமையை உண்டு பண்ணும். அந்த பொறுமை உனக்கு பூரணத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த விசுவாச பரீட்சை, இந்த பாடுகள் மத்தியில் உனக்கு கிருபை தேவையா, விடுதலை தேவையா, இல்லை என்ன தேவைன்னு பார்த்தா மிக முக்கியமான தேவை ஞானம். ஞானம் இருந்தால் தான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ வாழ முடியும். இந்த சோதனையை நீ சரியான வகையில் பயன்படுத்த முடியும். அதற்காக உனக்கு ஞானம் தேவை. இன்னும் இந்த ஞானத்தையும் தாண்டி என்ன தேவை அப்படின்னா, உனக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். இந்த நேரத்தில் தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் உனக்கு நிறைய சந்தேகம் எழும்பும். அதனால் சந்தேகம் இல்லாமல் நீ விசுவாசிக்கணும். அதுக்கு அந்த ஞானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி 18 வசனங்கள் ஏறக்குறைய பாடுகளை பற்றி மட்டுமே அவர் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அதில் இடையில ஒரு வரி இப்படி வருது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம் அப்படின்னு இல்லை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, while you are in the world you will have to suffer. அப்படி இருக்குன்னா, ஸ்கூலுக்கு வந்தன்னா படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும், ஸ்கூலுக்கு வந்தால் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி உலகத்தில் இருந்தனா உபத்திரப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருக்குது. இதை எங்கேயா பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? இல்லை இதை ஒரு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இயேசு சொன்னதுங்க, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னது, உங்களுக்கும் எனக்கும் சொன்னது. உலகத்தில் இருந்தால் உங்களுக்கு உபத்திரவம் வரலாம் அப்படின்னு சொல்லலை, யூ வில் ஹாவ் டு சஃபர். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு. இதை நம்ம போதிக்க சில நேரத்தில் மறந்துடுறோம், இல்லை மறுத்துடுறோம். ஏன்னா நம்மளுடைய சுய லாபத்திற்காக, இல்லை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய காரியங்களுக்காக இது நிறுத்திடும்.
இன்னொரு வசனத்தை கவனிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். வாக்குத்தத்த வசனம் தான், அதான் சொல்ல வரேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எப்படி எடுத்துப்போம்? யாருக்கு அதாவது பிரச்சனை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலோ, இல்லை ஒரு அலையன்ஸ் கிடைக்கலனாலையோ, இல்லை ஏதாவது காரியம் தாமதமானாலோ உடனே வந்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு மொட்டையாக சொல்லிடுவோம். நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? இந்த வேலை போயிட்டா இதை விட நல்ல வேலையை தேவன் தருவார், நல்ல வேலையை தருவதற்காகத்தான் இந்த வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்ன பண்ணுவோம்? இன்னும் சொல்லப்போனால் இந்த பொண்ணு கிடைக்கலையா, இதை விட ஒரு நல்ல பொண்ணு தருவதற்காகத்தான் தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம பேசிக்காக நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு கனெக்ட் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடையே கனெக்ட் பண்ணுவோம். பிரதர் இந்த வீடு போயிடுச்சா? பிரச்சனையே இல்லை பிரதர், இந்த வீடு போனதுனால தான், இந்த வாடகை வீடு கிடைக்காதனால தான். பார்த்தீங்களா, நீங்கள் சொந்த வீடுக்கு வந்தீங்க. அப்போ அன்றைக்கி வாடகை வீடு தராத அந்த காரியத்தை தேவன் நன்மையாக முடிய பண்ணி சொந்த வீடு தந்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்புன்னு நான் சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் வசனத்தை கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தா நாம் ஏதோ ஒரு பக்கமே சார்ந்துட்டோமோ, இல்லை ஒரே பக்கம் சாஞ்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் தான் இந்த வசனம். 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்னறிந்தார்? 28வது வசனத்தை சொல்லியிருக்குல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவர்கள் முன்னறிந்து அழைக்கப்பட்டவர்கள். கரெக்டா? அப்போ 28வது வசனத்தில் முன்னறிந்து அழைக்கப்பட்டவர்களை பற்றி பேசிட்டு 29வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்கள்னா அந்த மேலே பேசணும்ல, அவங்களை முன்னறிந்தாரோ. எதுக்கு? அவர்களை தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலாக மாறுகிறது மாதிரி சிறந்த நன்மை என்று பவுல் வேற எதையும் சொல்லலை, வேதம் வேற எதையும் சொல்லலை. அப்போ இங்கே நன்மை அல்லது சொல்லப்போனால் நீங்கள் சொன்னீங்களே தேவனிடத்தில் அன்புகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அந்த ஏதுவாகங்கிறது பெட்டர் ஜாப், ஓகே ஃபைன். பெட்டர் ஹோம், ஓகே ஃபைன். பெட்டர் கார், ஓகே ஃபைன். பெட்டர் பங்களா, ஓகே ஃபைன். இது எல்லாம் இருக்கட்டும், நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இது எல்லாம் ரொம்ப லோ லெவல் எல்கேஜி லெவல் அஜெண்டா. ஆனால் பிஹெச்டி லெவல் அஜெண்டா என்ன அஜெண்டா? தேவனோட அஜெண்டா அப்படின்னா தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா உங்களை மாற்றுறது தான் நன்மைக்கு ஏதுவாக. அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரதானமான நன்மை. ரோமர் 8வது அதிகாரம், அதே அதிகாரம் தான். ரோமர் 8:36 படிச்சிங்க அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருங்கிற லிஸ்ட்டில் ரேங்க் வாங்குறவர் யாருன்னா உபத்திரவம். அப்படின்னா கிறிஸ்துவோடு அன்பாக இருக்கிற ஒருத்தனுக்கு கண்டிப்பாக உபத்திரவம் வரும்பா, ஆனால் அது அவனை பிரிக்காது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா உபத்திரவம் நிச்சயம் வரும். அந்த உபத்திரவத்தில் நீ உன் பலத்தினால இல்லை, அவர் உன் மேலே அன்பு கூர்ந்ததுனால, அந்த அன்புனால உன்னை ஜெயிக்க வைக்க முடியும். அவர் ஜெயிக்க வைப்பார். இந்த உபத்திரவம் கூட அவருடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்காதுங்கிற நிச்சயத்தோடு இரு. அப்போ நல்லா கவனிங்க, அன்பா இருக்கிறவனுக்கு உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவம் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காதுங்கிறதான் செய்தி. அப்போ இந்த செய்தியிலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா அவர் மேலே அன்பா இருக்கிறவனுக்கு உபத்திரவம் நிச்சயம் வரும். ஆனால் இதை நம்ம பிரசங்கிக்கிறோமா? சரி, இதை எதுக்கு இந்த இயேசுன்ற உயிர்த்தெழுதலோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா? அந்த யோவான் 21வது அதிகாரத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. இதை வாசித்து இன்றைக்கி முடிக்கிறோம், நம்ம தொடர்ந்து தியானிப்போம். 21வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். நீ 7 வயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு, அதாவது இப்போ போட்டில் இருந்த தம்பி பேதுருவே, இப்போ ரொம்ப இளைஞனாக இருந்ததுனால தான் டக்குன்னு டவலை கட்டினியோ சட்டையை கட்டினியோ ஏதோ ஒன்று கட்டி டமால்னு ஜம்ப் பண்ணி வந்துட்ட பற்றியா? இப்போ 7 வயது, இப்போ இருந்து உனக்கு வேலை ஆரம்பிக்குது. இப்போ தான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு வேலை ஆரம்பிக்குது. ஆனால் அந்த சாயலாக மாறி 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 வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உனக்கு இஷ்டமான இடங்களில் இப்போ நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் பொழுது, மெச்சூர் ஆகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் அப்படின்னு சொன்ன உடனேயே பேதுரு, கையை விடுங்க ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனாரா? பேசிக்காக எதை பற்றி சொல்லுதுன்னா, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்துவான். வாழ்வுனால் மட்டும் தேவனை மகிமைப்படுத்த முடியும்னு நினைக்காதீங்க, மரணத்தினாலே கூட தேவனை மகிமைப்படுத்த முடியும்.
பேதுருடைய மரணம் தேவனுக்கு மகிமை. இது எவ்வளோ பேர் நம்பிக்கைங்கிறீங்களா? ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இது பெரிய நம்பிக்கைங்கிறீங்களா? இதை நம்பிக்கைன்னு பவுல் சொல்கிறாரு. எப்படி நம்பிக்கை? இங்கே ஆண்டவர் சொன்னார், நீ முதிர் வயதாகும்போது மரிப்பாயின்னு சொல்லிட்டாரு. அடுத்த சில நாட்களிலேயே ஜெயிலுக்குள்ளே இருந்தான் பேதுரு. ஆனால் நல்லா குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருந்தான். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த ஜெயிலில் சாக மாட்டான் தம்பி. அடித்தாங்க, ஏய் சந்தோஷமா என்ன யோவான் அப்படின்னு சொன்னா, ஏங்கிறியா? சாக மாட்டோம் இப்போ. ஏன் சொல்லிட்டு போயிருக்கிறாருல. என்ன சொல்லிட்டு போனார்? முதிர் வயது உள்ளவன் ஆகும் பொழுது. அப்போ இந்த உபத்திரவத்தை கூட ஒரு நம்பிக்கையாக மாறுது பாருங்க. நான் சாக போகிறது இப்போ இல்லை, ஜெயிலில் இருந்தாலும் அடித்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், என் மரணம் இப்போ இல்லை. உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையில் வருதா? அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன? தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். இந்த உபத்திரவம் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே பிரிக்காது. ஒரு ஸ்தேவான் மரணம் அடைந்தான், அவன் மரணத்தினாலே தேவனுக்கு மகிமை உண்டாச்சு. எப்படிங்கிறீங்களா? அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பவுல் எழும்பினாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாச்சு. உங்கள் உபத்திரவமும் உங்களுடைய பாடுகளும் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறதா? சோர்ந்து போகாதீருங்க. ஆண்டவருடைய அன்பை விட்டு உங்களை ஒருத்தரும் பிரிக்க முடியாது. இது நிச்சயமாக தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாகவே நடக்கும். அதையும் தாண்டி நீங்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவீர்கள் என்பதே நமது நம்பிக்கை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பாடுகளை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பலமுறை சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் மரணம் கூட உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக அமையும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. உமது அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்காது. இந்த உபத்திரவத்திலையும் நாங்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து கலிகூறத்தக்க கிருபையை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். உபத்திரவத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேற்றுங்க, என்னைப் போல நீ மாறுவாய், இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாய் என்று அவர்களை உணர்த்துங்கப்பா. உம்மிலே கலிகூறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.